எங்களுடைய தலைவர் பாரத ரத்னா மேனாள் பிரதமர் விஞ்ஞான யுக புரட்சியின் நாயகன் பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வந்த புரட்சியாளர் ராஜீவ்காந்தி அவர்களின் 80வது பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தால் தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காலையில் திருப்பெரும்புதூரில் அவருடைய நினைவாலயத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி தலைவர்களோடு இங்கே செலுத்தியிருக்கின்றோம். ஒரு விஞ்ஞானம் இன்று யுக புரட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதேபோன்று உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்புகளை உள்ளாட்சி அமைப்புகள் பேசப்படுகிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் தான் கர்நாடகால ஒரு தலிதை கொண்டு வந்தாங்க, ஆந்திரால கொண்டு வந்தாங்க, இந்தியா முழுவதும் மகாராஷ்டிரா கொண்டு வந்தாங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் மகாராஷ்டிரான்வாங்க, அங்கேயே மும்பையிலேயே தலிதை கொண்டு வந்திருக்காங்க. காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியாது. பெண்களுக்கான விடுதி அது குறித்து எல்முருகன் பேசும்போது 80% அதோட நிதி மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனா மத்திய அரசு சார்பாக யாரும் எங்க கொடுக்குறாங்க? மத்திய அரசு அவங்க இனாமா கொடுக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. மெட்ரோ ரயிலுக்கு ஏன் கொடுக்கல? 2ஆம் கட்ட மெட்ரோக்கு 20,000 கோடி தரேன்னு சொன்னாங்க. வேலை ஆரம்பிச்சிட்டோம். ஏன் கொடுக்கல? மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய மாநில நிதியிலிருந்து ஒதுக்கியிருக்காரு. அதுக்கு ஏன் வரலாறு காணாத 100 ஆண்டுகள் காணாத காற்றாற்று வெள்ளம் பெருமழை வந்ததை இது வரைக்கும் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க? இதை பத்திலாம் முருகன் பேச மாட்டாரா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அவர் பேசணும். இப்போ ரயில்வே பத்தி பேசுறாரு. ரயில்வேல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதான் காங்கிரஸ் பேரியக்கம் 22ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதியிலிருந்து 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி. நாங்க 1001 ரூபாயை எல்லா மாவட்ட தலைவரும் வட்டார தலைவரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் மோடிக்கு, நிர்மலா சீதாராமனுக்கு, ரயில்வே துறை அமைச்சருக்கு அனுப்ப போறோம். இந்த போராட்டத்தை எடுக்க போறோம். அதெல்லாம் உண்மைக்கு புறமானதுங்க. அவங்க உண்மையே பேச தெரியாதுன்னா பாஜக தலைவர்கள். இப்ப PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்றாங்களே, பெருவாரியான பணம் யார் கொடுக்கறது? பெருவாரியான பணம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கொடுக்கிறார். ஆனா இவங்க போர்டு போட்டுக்கிறாங்க PMAY பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு. இவங்க நிதி 30 விழுக்காடு, 70 விழுக்காடுக்கு மேல தமிழ்நாடு அரசு உடைய பணம். போர்டு மட்டும் பிரதமர் ஆவாஸ் யோசனா. அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசு செய்யறது. இதுல அரசியலே கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு யார் யாரெல்லாம் பாராட்ட வர்றாங்களோ நாங்க அதை வரவேற்போம். ஆனா ஒன்று மட்டும் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவு காலமாக தலைவர் கலைஞர் மீது வசைப்பாடிய குற்றச்சாட்டுகள் சொன்ன பாஜக அதை இனிமேலாவது திரும்பி திரும்ப வரணும்.